நேற்று புழிஞ்சது வந்து நம்ம கூழ் வடகம், அதாவது கஞ்சி வடகம் செஞ்சோம். இன்றைக்கி வந்து நம்ம கூழ் வடகம் செய்ய போகிறோம். இப்போ இதில் வந்து 5 கிலோ புழுங்கரிசியும் 5 கிலோ பச்சரிசியும் கழுவி காய வச்சு ரெடி பண்ணி எடுத்து வச்சுருக்கேன். இப்போ இதில் வந்து 1 கிலோ 10 கிலோவுக்கு வந்து 1 கிலோ போட்டால் போதும். ஜவ்வரிசி இந்த 1 கிலோ இதோட கலந்து மிஷினில் கொடுத்து அரைச்சிட்டு வந்துடுவோம். இது வந்து கூழ் வடகத்துக்கு சரியான இது. இந்த மாவு இதை மாதிரி தான் கலந்து எடுத்து அரைச்சிக்கணும். இந்த பாருங்க, அன்றைக்கி வந்து நம்ம கஞ்சி வத்தல் செஞ்சோம். இன்றைக்கி வந்து கூழ் வத்தல் செய்கிறோம். கூழ் வத்தல்னாக்கா மாவை அரைச்சி கரைச்சி செய்கிறது. இப்போ வந்து இதுக்கு தேவையான பெருங்காயத்தை நுணுக்கி போட்டுக்குவோம். இது வந்து மாவை மிஷினில் அரைச்சி நாங்கள் கரைச்சி வச்சுருக்கோம். நீங்கள் வேணால் கிரைண்டர்லேயோ இல்லை மிக்சிலையோ அரைச்சி கொஞ்சமாக செய்கிறதுனா செஞ்சுக்கலாம். எங்களுக்கு நாங்கள் நிறையா வத்தல் போடுறதுனால நாங்கள் மிஷினில் கழுவி காய போட்டு அரைச்சி வச்சுருக்கோம். இதுக்கு வந்து எப்போதும் போல் ஜீரகம், பச்சை மிளகாய் அரைச்சி வச்சுருக்கேன். ஏற்கனவே நம்ம ஒரு பாத்திரத்தில் கிண்டி வச்சாச்சு. இப்போ இன்னும் ஒரு பாத்திரம் அடுத்து கிண்ட போகிறோம். இதுக்கு தேவையான உப்பை இப்பயே போட்டுருவோம். நல்லா தண்ணி கொதி வந்துருச்சு. இப்போ நம்ம இதில் ஊற்றிடுவோம். ஊற்றிருப்பா, ஆனால் போதும். பச்சை மிளகாயும் இதில் ஊற்றிடுவோம். ஜீரகமும் போட்டுருவோம். அவ்வளோ 2 போட்டு பொரிப்போம்.